ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் தமிழ் கிரிப்டோ யூனிவர்சிட்டி. ஸோ இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான டாபிக் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். அண்ட் தென் டெலகிராம் சேனலும் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 வீக்கா யாருக்குமே வந்து வேலை செஞ்சிருக்காது. ஸோ இந்தியாவில் ஸோ நீட் எக்ஸாம்னால வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம் எல்லாருக்கும் ஒர்க் ஆகுது. ஸோ டெலகிராமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோ ரிலேட்டடாக நம்ம சேனல்லையும் வந்து போட்டுட்டு இருப்போம். ஸோ அகைன் வந்து கண்டினியூ வந்து போட்டுட்டு தான் இருக்கும். ஸோ டெலகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக இருங்க. ஸோ நம்ம இன்னைக்கான வீடியோக்குள்ள வந்து போயிடலாம். ஸோ நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான டாபிக் தான் வந்து பேச போகிறோம். ஸோ வார் வந்து அஃபிஷியலாக எண்ட் ஆயிடுச்சு. சீஸ்ஃபயரும் வந்து பார்த்தீங்கன்னா சைன் ஆயிடுச்சு. பட் ஆனால் பிட்காயின் வந்து அகைன் வந்து ஃபால் ஆகிட்டு இருக்கு. ஸோ உங்க எல்லாருக்கும் வந்து தெரியும். ஸோ அதை பத்தி தான் இன்னைக்கு டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேக்ட்ஸோட வந்து பேச போறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. அண்ட் தென் என்ன மேஜர் 5 ரீசன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோல வந்து டிஸ்கஸ் பண்ண போறேன். வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அது பார்த்தீங்கன்னா பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ முக்கியமா நம்மளோட டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இங்க கிரிப்டோ மார்க்கெட்டுக்கான இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே அட்மின்ஸ் வந்து போட்டுட்டே இருப்பாங்க. ஸோ இதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்க. அண்ட் தென் ஒரு முக்கியமான அவேர்னஸ், நீங்க கிரிப்டோல இருக்கீங்கன்னா எக்காரத்தை கொண்டும் வந்து பார்த்தீங்கன்னா P2P சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சில் பண்ணாதீங்க. நிறைய ரூல்ஸ் வந்துட்டு இருக்கு. விச் மீன்ஸ் உங்களோட அக்கௌண்ட்டும் நிறைய ஃப்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. நிறைய ஸ்கேம் நடக்கிறதுனால உங்களுக்கு சேஃப் அண்ட் செக்யூரா வந்து பார்த்தீங்கன்னா டாலர் வந்து பை அண்ட் செல் பண்ணணும் அப்படின்னா நீங்க நம்மளோட அஃபிஷியல் டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுவும் ஃப்ரீ தான். ஸோ இதுக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. ஜஸ்ட் அட்மின்ஸை டிஎம் பண்ணீங்கனாலே உங்க ரெக்யர்மெண்ட் சொன்னீங்கனாலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ரெக்யர்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ அஃப்கோர்ஸ் வந்து எடுத்தோடனே சார்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சப்போர்ட் ஜோன்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ வார் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு எல்லாரும் வந்து கிரிப்டோ மார்க்கெட் பயங்கரமா பம்ப் ஆகும் தான் வந்து எதிர்பார்த்தாங்க. ஸோ அஃப்கோர்ஸ் ஆஸ் பெர் ரீட்டைலர்ஸோட நம்மளோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்குமே வந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஏமாற்றம் தான் கொடுக்கும். ஸோ அதே மாதிரி ஏமாற்றம் தான் கொடுத்துருக்கு. பட் அதுக்கான லாஜிக் ரீசன்ஸும் இருக்கு. நான் கண்டிப்பா இந்த வீடியோல சொல்றேன். ஸோ கரண்ட் மார்க்கெட்ல நம்ம என்ன பண்ணணும்ன்றதையும் வந்து சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோ மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கு முக்கியமான ரீசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாரம் முடிஞ்சா மட்டும் பத்தாது. ஓகேங்களா? ஸோ ஒரு 7-8 மெயின் ரீசன்ஸ் இருக்கு. ஸோ நான் வந்து படிச்சதை வச்சு சொல்றேன். ஓகேங்களா? விச் மீன்ஸ் நான் இவ்வளவு இயர் வந்து கிரிப்டோல இருக்கிறத வச்சு சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து லிக்விடிட்டி கைஸ். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல இருந்து பிரைஸ் இங்க மூவ் ஆனாலும், ஸோ இந்த இடத்துல இருந்து பிரைஸ் வந்து மேல போகணும்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி வேணும். அந்த லிக்விடிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ETF இன்ஃப்ளோ அவுட்ஃப்ளோ நியூஸும் வந்து பார்த்தீங்கன்னா விச் மீன்ஸ் ETF இன்ஃப்ளோ அவுட்ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கணும். ஓகேங்களா? இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் வந்து இந்த ஃபெட் யூஎஸ் ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் எக்ஸ்பெக்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகிட்டே இருக்கணும். ஸோ அது வந்து அப்படி கம்மியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்கி அசட்ஸ் எல்லாமே வந்து ஏற ஆரம்பிக்கும். ஸோ அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா டாலர் வந்து ஸ்ட்ரென்த். ஸோ இதை தாண்டி ஸ்டாக் மார்க்கெட் சென்டிமெண்ட் கூட வந்து பார்த்தீங்கன்னா சில டைம் பிட்காயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேவரா இருக்கும். இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா லெவரேஜ் லிக்விடேஷன்ஸ் வந்து சொல்லலாம். பிக் இன்வெஸ்டர்ஸ் வந்து பை பண்றாங்களா, செல் பண்றாங்களா, லைக் நம்ம ட்விட்டர்லாம் நிறைய பார்ப்போம் பார்த்தீங்களா? இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைலர் வந்து பேனிக் ஆகிறது அண்ட் தென் ஃபோமோ ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். ஓகேங்களா? இதெல்லாம் தாண்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீஸ்வேர் பாசிட்டிவ் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஓகேங்களா? பட் இந்த நியூஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை மேலே புஷ் பண்றதுக்கு வந்து எனஃபா இருக்காது. ஏன்னா இந்த நியூஸ் வந்து ஆல்ரெடி ப்ரிடிக்டபிள் நியூஸ் தான். இந்த சீஸ்வேர் சைன் ஆக போகுது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் எடுத்த பொசிஷனை கூட வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் நடந்திருக்கு ஆக்சுவலா. ஸோ அதனால தான் பிட்காயின் வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் ஆஃப்டர் வார் எண்ட் ஆயிட்ட பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால் ஆயிட்டு இருக்கு. ஸோ மேஜர் ரீசன் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட் ஆல்ரெடி எக்ஸ்பெக்டட் சீஸ் ஃபயர் தான் வந்து சொல்லணும். நான் அகைன் அதை சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஸோ கிரிப்டோ மார்க்கெட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் கான்செப்ட் இருக்கு. ஸோ பை தி ரூமர் செல் தி நியூஸ்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ மீனிங் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா குட் நியூஸ் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஆல்ரெடி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்த அளவுக்கு வந்து பிரைஸ் இயர்லியா பம்ப் ஆகும். ஓகேங்களா? ஆக்சுவலா நியூஸ் வந்தா பீப்புள் வந்து ப்ராஃபிட் புக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இது வந்து இந்த மார்க்கெட்ல மட்டும் கிடையாது. எல்லா மார்க்கெட்லயும் வந்து பாத்தீங்கன்னா இதைதான் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சோ சீஸ்ஃபயர் நியூஸ் வந்த அப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா எல்லா ட்ரேடர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் நியூஸ் வந்துருச்சு. சோ நம்ம பொசிஷன்ஸை புக் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஃபியூச்சர்ஸ்ல இருந்து அவங்களோட லாங்கா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? சோ ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த ETF இன்ஃப்ளோ அண்ட் தென் அவுட்ஃப்ளோ. சோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெகுலரா நம்ம சேனல்ல வந்து ட்ராக் பண்ணிட்டு இருக்கோம். நான் வந்து பாத்தீங்கன்னா SIP ஸ்டார்ட் பண்ணதே வந்து பாத்தீங்கன்னா இந்த ETF விச் மீன்ஸ் இன்ஃப்ளோ வச்சுதான். இந்த லைக் எந்த அளவுக்கு வந்து பிட்காயின் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் அக்குமுலேட் பண்றாங்க டெய்லி பேசிஸ் வீக்லி பேசிஸ்ல பொறுத்து தான். நான் வந்து அந்த பேட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த ஜோன்லயே ஃபைண்ட் அவுட் பண்ணேன். ஓகேங்களா? சோ அந்த ETF அவுட்ஃப்ளோ வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா பிக் இன்ஸ்டிடியூஷனல்ஸ்னால வந்து நிறைய இன்ஃப்ளோ ஆகணும். ஓகேங்களா? விச் மீன்ஸ் நிறைய இன்ஃப்ளோ இருக்கணும். ஓகேங்களா? நான் அவுட்ஃப்ளோன்னு சொல்லியிருக்கேன், தப்பா நினைக்காதீங்க. இன்ஃப்ளோ இருக்கணும். ஓகேங்களா? பிட்காயின்ல நிறைய ETF வந்து பாத்தீங்கன்னா இன்ஃப்ளோ இருக்கணும். விச் மீன்ஸ் பணம் நிறைய உள்ள வரணும். அந்த பணம் உள்ள வரது தான் அந்த டெக்னிக்கல் வேர்டு தான் வந்து பாத்தீங்கன்னா இன்ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. ஸோ பிட்காயின் பை பண்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஸோ லைக் கண்டினியூஸா அது
அந்த ப்ராக்ரஸ் ஆக ஆக வந்து பாத்தீங்கன்னா லாங்கும் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன். மூணாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த யுஎஸ் ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபியர். ஓகேங்களா. கிரிப்டோ வந்து பாத்தீங்கன்னா உங்க எல்லாருக்கும் தெரியும் ரிஸ்க் அசெட் தான். இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஹையா இருந்தா இன்வெஸ்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சேஃப் அசெட்கே வந்து பாத்தீங்கன்னா போயிடுவாங்க. விச் மீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க எஃப்டிக்கு வந்து இந்தியாலே வந்து பாத்தீங்கன்னா 9-10% எல்லாம் ரிட்டர்ன் கொடுக்குறாங்க அப்படின்னா யாரும் வந்து பாத்தீங்கன்னா லேண்ட்ல கூட போட மாட்டாங்க. எல்லாரும் எஃப்டிலே வந்து போட்டுருவாங்க. ஏன்னா உங்க எல்லாருக்கும் தெரியும் ரியல் எஸ்டேட்லாம் வந்து லாங் டேர்ம் நம்ம பாக்குறப்ப 20 இயர்ஸ் அந்த மாதிரி பாக்குறப்ப அதோட ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அந்த 9% to 15% ரேஞ்சில் தான் இருக்கும். பட் அதுல ரிஸ்க்ன்றதும் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா எஃப்டிலே போட விரும்புவாங்க. அதே கான்செப்ட் தான் வந்து இங்கேயும் அப்ளிகபிள் ஆகும். ஸோ ரிஸ்க் அசெட் லைக் இந்த பிட்காயின், ஆல்ட் காயின் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இறங்க ஆரம்பிக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமா இருந்தா. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியா ஆகணும், ரேட் கட் வரணும். ஓகேங்களா. ஸோ அது வருமா, ரேட் ஹைக் வந்து பாத்தீங்கன்னா ஃபியரா இருக்கா, ஸோ இன்ஃபிளேஷன் கண்ட்ரோல் ஆகாதா, ஸோ டாலர் ஸ்ட்ரென்த் ஆகாதா, இதெல்லாம் பிட்காயின் மூவ்மெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இம்பாக்ட் கண்டிப்பா வந்து கொடுக்கும். ஓகேங்களா. ஸோ ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ஸோ லோவர் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவல் டு லிக்விடிட்டி இன்க்ரீஸ். இதை தாண்டி கிரிப்டோக்கு வந்து பாசிட்டிவ். ஓகேங்களா. விச் மீன்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மியாச்சுன்னா லிக்விடிட்டி அதிகமாகும். லிக்விடிட்டி அதிகமாச்சுன்னா நான் சொன்ன மாதிரி கிரிப்டோக்கு வந்து பாசிட்டிவ் ஆகும். ஸோ ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருந்துச்சுன்னா லிக்விடிட்டி வந்து டைட் ஆகும், கிரிப்டோக்கு வந்து ப்ரெஷர் கிரியேட் ஆகும். அந்த ப்ரெஷர்னால வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் எந்த பக்கமும் வந்து போகலாம். ஸோ வார் வந்து எண்டட். பட் இந்த ஃபெட் வந்து ஃபியரா இருந்தா கண்டிப்பா வந்து பிடிசி இமிடியேட்டா பம்ப் ஆகிறதுக்கு சான்ஸ் வந்து கம்மி தான். ஓகேங்களா. ஸோ அதுக்கான மெயின் ரீசனா அந்த யூஎஸ் ஜாப் டேட்டாவும் நம்ம வந்து ஒரு 4 to 3 வீடியோக்கு முன்னாடி வந்து பார்த்துருந்தோம். ஓகேங்களா. ஸோ 4வது ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவரேஜ் லிக்விடேஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லைக் எப்படி நம்ம ஒரு எக்ஸாம்பிளா சொல்லணும்னா ஒரு ரீட்டைலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $100 வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காருன்னா அவர் வந்து 10x 20x 50x ட்ரேட்லாம் வந்து பண்ணுவாங்க. அவங்களோட ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அகேன்ஸ்டா போச்சுன்னா அஃப்கோர்ஸ் மார்க்கெட் வந்து ஃப்ரீ ஃபால் ஆகிறப்பையும் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா லைக் லாஸ் வந்து புக் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவரேஜ் லிக்விடேஷன் கீழே வரும். ஓகேங்களா. இது வந்து நம்மளுக்கு அகேன்ஸ்டா போச்சுனாலும் இருக்கும். அதே மாதிரி ஆல்ட் காயின் வந்து பிட்காயினை விட வந்து ரொம்ப வீக்கரா வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டே இருக்கு. அதுக்கான மெயின் காரணம் வந்து ஆல்ட் காயின்ல லிக்விடிட்டியே இல்லை சுத்தமா. விச் மீன்ஸ் குவாலிட்டியான ஆல்ட் காயின்ல மட்டும் தான் இப்போ நான் வச்சிருக்கேன் பாத்தீங்களா சைட்ல இங்க இந்த மாதிரி ஹைப் லைக் நியர் பிஎன்பி இந்த மாதிரி காயின்ல தான் லிக்விடிட்டி அகைன் புஷ் ஆயிட்டு இருக்கு. அதுக்கான காரணம் நான் நிறைய டைம் வந்து சொல்லிட்டேன். ஸோ அதோட ஃபண்டமெண்டல் ரீசன்ஸ் நிறைய இருக்கு. மற்ற எல்லா ஆல்ட் காயினும் நம்ம இதை எதிர்பார்க்க முடியல. ஸோ அதுதான் இப்போ ஒன் ஆஃப் தி மேஜர் டிராபேக்கா இருக்கு. ஸோ என்ன ப்ரோ ஃபுல்லாவே டிராபேக்காவே சொல்லிட்டு இருக்கீங்க, அப்போ என்னதான் இதுக்கு முடிவு இருக்கா இல்லையானா நிச்சயமா இருக்கு. ஸோ வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. ஸோ என்னோட ஹானஸ்ட் ரிவ்யூ வந்து ஷேர் பண்ணிடுறேன். பிட்காயின் வந்து கண்டிப்பா ரெக்கவர் ஆக சான்ஸ் இருக்கு கைஸ். ஓகேங்களா. யாரும் வந்து பாத்தீங்கன்னா பேனிக் ஆகவே வேண்டாம். ஸோ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வாரம் முடிஞ்சிச்சு ஏன் ஏறலன்னு சொல்லிட்டு தான் வந்து பேனிக் ஆகிட்டு இருக்கீங்க. ஸோ அகைன் சொல்றேன் இம்மிடியேட்டா வந்து பாத்தீங்கன்னா வந்து ஏறாது. நீங்க இந்தியன் மார்க்கெட் கூட வந்து பார்க்கலாம். லாஸ்ட் 2 to 3 டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டவுன் தான் ஆச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் எல்லா மார்க்கெட்லயும் நடக்கிறது தான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன சிக்னல் வரணும்னா இந்த சப்போர்ட் இருக்கு பாத்தீங்களா. நான் இப்ப ஜூம் இன் பண்றேன் பாருங்க. நம்மளுக்கு இந்த ஜோன் வந்து ஒரு மேஜரான வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீக்லி கேண்டில் க்ளோஸ் வேணும். ஓகேங்களா. லைக் இந்த ஒரு கேண்டில் தான் வந்து நம்ம வந்து சொல்லலாம். இங்க ஒரு ஆல்ரெடி நான் ஒரு மார்க் போட்டிருக்கேன் பாத்தீங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு கேண்டில் வந்து கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிவர்சல் கேண்டில். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு டவுன் மூவ் வரும் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அதனாலதான் நான் என்னோட ட்ரேட்ஸும் பிஸ்மின்ஸ் நாங்க காப்பி ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுல வந்து நாங்க டவுன் ட்ரெண்டுக்கு தான் நான் வந்து எடுத்திருந்தேன். ஸோ அதை பத்தி நான் டெலிகிராம்லயே வந்து போட்டிருப்பேன். ஸோ கண்டிப்பா என்னோட என்னோட அனாலிசிஸ் படி வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு சின்ன டவுன் மூவ் வந்துட்டு தான் ரிவர்சல் இருக்கும். அந்த டவுன் மூவ் வந்து 55K வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த 55K வரைக்கும் ஜோனுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ரிவர்சல் வந்து போடும். ஓகேங்களா. அந்த ரிவர்சல்ல இருந்து தான் நமக்கு ஒரு ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ அதை தான் நம்ம பிட்காயின் மேஜர் சப்போர்ட் ஹோல்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஜோனா வந்து கன்சிடர் பண்ணணும். அதே மாதிரி வந்து ETF ஓட இன்ஃப்ளோ வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆகுதான்றத வந்து பார்க்கணும். ஓகேங்களா. விச் மீன்ஸ் நம்ம எந்த மாதிரியான இன்ஃப்ளோலாம் வந்து நம்ம ப்ரீவியஸ் டேஸ்ல இருந்துச்சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்து பணத்தை உள்ள கொண்டு வராங்களா கிரிப்டோக்கு அப்படின்றத வந்து நம்ம மேஜரா வந்து வாட்ச் பண்ணணும். இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா ஃபெட் வந்து ரேட் கட் வந்து பண்ணணும். டாலர் இண்டெக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வீக் ஆகணும். பிட்காயின் டாமினன்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னு ஃபாலோ பண்ணணும். இதெல்லாம் இருந்துச்சுன்னா பிட்காயினும் ரெக்கவர் ஆகும், எத்திரியமும் ரெக்கவர் ஆகும், ஸோ ஆல்ட் காயினும் ரெக்கவர் ஆகும். ஸோ இந்த விஷயத்த நம்ம நிறைய டைம் நான் எல்லா வீடியோல வந்து கண்டினியூஸா சொல்றதுக்கான காரணம் என்னன்னா இங்க மார்க்கெட்டே வந்து பாத்தீங்கன்னா ஒரு எமோஷனல் தான். ஓகேங்களா. ஸோ நம்ம ஆஸ் அ ரீட்டைலரா வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட உண்மையான பணத்தை வந்து போட்டிருக்கோம். நம்ம எமோஷனலா எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா ஹோல்டு பண்றதுதான் மேட்ரு. ஓகேங்களா. ஸோ ஏன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வாங்கியிருப்பாங்க,
ஒரு நல்ல ஒரு மூவ் போயிருக்கும். பட் வித்திருக்க மாட்டாங்க. அதுக்கான காரணங்கள் நெறைய இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்ப அகைன் அந்த இடத்துக்கு வரப்ப எமோஷனலா என்ன யோசிப்பாங்கன்னா, அகைன் கீழ போயிடுமா? அகைன் மேல போயிடுமா? அப்படின்ற நெறைய வந்து டயலமா இருக்கும். பட் உங்களுக்கு ப்ராக்ரஸா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபண்டமெண்டல் தெரிஞ்சிருச்சுன்னா, இப்படிதான் மூவ் ஆகும் போல கிரிப்டோ அப்படின்ற அந்த பேசிக்ஸ் வந்து புரிஞ்சிருச்சுன்னா, நிச்சயமா நீங்க பேனிக் ஆக மாட்டீங்க. அதுக்காக தான் நம்மள மாரி யூடியூபர்ஸும் நான் லைக் இததான் வந்து அகைன் அகைன் வந்து சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கான காரணமும் வந்து பார்த்தீங்கன்னா, எமோஷனல் சப்போர்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்ட் பண்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மேஜர் ரோலே ஓகேங்களா? ஸோ நானும் வந்து நெறைய விஷயங்கள் பார்த்துட்டு என்னோட ஹோல்டிங்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரா ஸ்ட்ரெங்தன் பண்ணி வச்சுட்டு டைம் வந்து குடுக்குறேன். கண்டிப்பா மார்க்கெட் வந்து ரெக்கவர் ஆகும் தான். ஓகேவா? பட் இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஆல்ட் காயின் மட்டும் ரெக்கவர் ஆகணும். ஃபர்ஸ்ட் பிட்காயின், எத்திரியம், பிஎன்பி இதெல்லாம் ரெக்கவர் ஆயிடும். பட் ஆல்ட் காயின் ரெக்கவர் ஆகணும்னா, ஸோ பிடிசி வந்து ஸ்டேபிள் ஆகணும் ஃபர்ஸ்ட் விஷயம். அண்ட் தென் வந்து எத்திரியம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரென்த்தா இருக்கணும். விச் மீன்ஸ் எத்திரியம் வந்து $3000 to $4000 மேல வந்து பார்த்தீங்கன்னா போணும். ஸோ மார்க்கெட் ஃபியர் வந்து ரெடியூஸ் ஆகணும். லிக்விடிட்டி வந்து ரிட்டர்ன் ஆகணும். அதே மாரி ரீட்டெயில் ஃபோமோ வந்து பார்த்தீங்கன்னா வரணும். விச் மீன்ஸ் ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்ன்றது வரணும். நெறைய பேர் வாங்க ஆரம்பிப்பாங்க. லைக் அதுதான் ட்ராப். ஆக்சுவலா அப்பதான் ஏறும் மார்க்கெட்டும். ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய அசெட்ஸ் லைக் எத்திரியம், பிட்காயின்ல யாரும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வரைக்கும் எஸ்ஐபி கூட ஸ்டார்ட் பண்ணாம இருக்கீங்கன்னா, உங்களுக்கு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஸ்டார்ட் பண்ணுங்க. என்னோட சஜஷனும் அதுதான். அகைன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மேபி இன்னொரு 6 மாசம், 7 மாசம் கழிச்சு வந்து மார்க்கெட் வந்து ஏறுறப்ப, லைக் இந்த டவுன் மூவ் விட்டுட்டோமேன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபீல் பண்ணக்கூடாது. அதுக்காக தான் நெறைய விஷயங்கள் சொல்றேன். ஆனா எல்லாமே ரிஸ்க் மேனேஜ்மென்ட். உங்களோட ரிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா, மேனேஜ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மார்க்கெட்ல உங்களோட இன்வெஸ்ட்மென்ட் எப்படி இருக்கணும்னா, ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் எக்ஸிஸ்டிங் ஹோல்டர்ஸ் வந்து பேனிக் செல் பண்ணாதீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் அகைன் அகைன் போட்டுட்டு இருக்கேன். நெறைய கான்செப்ட் நான் ரிப்பீட் பண்றதுக்கான காரணமே வந்து பேனிக் மட்டும் ஆகாதீங்க. ஓகேங்களா? ஹை லெவரேஜ் வந்து அவாய்ட் பண்ணுங்க. நெறைய யூடியூபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, தப்பான கைடன்ஸ் குடுக்கறதுனால எல்லாரும் வந்து 20x, 30x இல்லன்னா ஆல்ட் சீசன் வந்தாலே நீங்க வச்சிருக்க $1000 வந்து ஸ்பாட்ல வச்சிருந்தா வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா பம்ப் ஆகாது ப்ரோ. அதிலேயே நீங்க அந்த ஸ்பாட்ல வச்சிருக்க காயின வந்து ஃபியூச்சர்ஸ்ல 5x வச்சு எடுங்க, 10x வச்சு எடுத்துருங்க அப்படின்ற ஒரு சஜஷன்ஸ்லாம், கைடன்ஸ்லாம் யாராவது குடுத்தாங்கன்னா, அதெல்லாம் தயவு செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா, ஒபே பண்ணிக்காதீங்க. ஏன்னா உங்களோட மணி உங்களுக்கு தான் உங்களோட ரிஸ்க்ன்றது தெரியும். ரிவார்ட் எவ்வளோ வரும்ன்றத நீங்க ஜஸ்ட் ஃபைனலைஸ் பண்ணிட்டு ஸோ அதுக்கேத்த மாரி ஆக்ட் பண்ணுங்க. மத்தவங்களோட தப்பான கைடன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஹை லெவரேஜ்க்கு வந்து போயிடாதீங்க. ஓகேங்களா? ஸோ கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா, டிவைட் பண்ணுங்க. நெறைய டைம் நான் இந்த வீடியோ வந்து பேசிட்டேன். ஆமாலையும் பேசிட்டேன். பிட்காயின், எத்தீரியம் அண்ட் தென் அடுத்தபடியா ஆல்ட் காயின்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்பவாவது ஒரு ப்ராப்பர் போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷன் பண்ணுங்க. அதனால தான் நானும் தைரியமா உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஸோ ஒன்லி ஸ்ட்ராங் காயின்ஸ் இந்த டைம்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. லைக் பிட்காயின், எத்தீரியம் தாண்டி வந்து நான் சொலானால இப்ப நெறைய பொசிஷன்ஸ் எடுத்திருக்கேன். எக்ஸ்ஆர்பில எடுத்திருக்கேன். செயின்லிங்க்ல எடுத்திருக்கேன். இந்த ப்ராஜெக்ட்ஸ்க்கான முக்கியத்துவம் ஏன் குடுக்குறேன்னா, ஃபண்டமெண்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அகைன் அகைன் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஸ்மால் கேப்ஸ்ல வந்து இப்போதைக்கு நான் எதுவும் என்டர் பண்ணல. ஸோ கண்டிப்பா பண்ணா நான் வந்து பார்த்தீங்கன்னா, டெலகிராம் சேனல் வந்து அப்டேட் பண்ணுவேன். ஓகேங்களா? அதே மாரி இங்க இருந்து ரிவர்சல் ஆகுறப்ப புக் பண்ணக்கூடாதுன்னா, நிச்சயமா புக்கிங்கான பிளானும் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ அதுக்கு நீங்க நம்ம சேனல ஃபாலோ பண்ணீங்கன்னாவே போதும். ஏன்னா ப்ரீவியஸா நான் விக்னேஷ் ப்ரோ வந்து ஆடியோ போட்டிருப்பாரு. வி ஆர் எக்ஸிட்டிங் இன் ஆல் கிரிப்டோ விச் மீன்ஸ் ஆல்ட் காயின்ஸ் எல்லாமே வெளியில வரும்ன்ற மாரி அனௌன்ஸ்மென்ட் வந்து போட்டிருப்பாரு. ஸோ அந்த மாரி அனௌன்ஸ்மென்ட் எல்லாமே டெலகிராம் சேனல்ல கண்டிப்பா வந்து குடுப்போம். ஓகேங்களா? ஸோ நீங்க வந்து பிகினரா இருந்தீங்கன்னா, தயவு செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு மீம் காயின் இல்ல ஆல்ட் காயின்ஸ்லாம் போகாதீங்க. தாராளமா நீங்க வந்து இந்த லார்ஜ் கேப் காயின்ஸ்லயே வந்து பார்த்தீங்கன்னா போயிடுங்க. ஸோ இஃப் யூ அதே மாரி ஆல்ரெடி லாஸ்ட்ல இருக்கீங்கன்னா, இந்த பேனிக் சேல் மட்டும் பண்ணாதீங்க. ஹோல்டு பண்ணுங்க. முடிஞ்சா உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ட ஃபாலோ பண்ணி டிசிஏ பண்ண பாருங்க. ஓகேங்களா? ஸோ இத தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது வந்து போர்ட்ஃபோலியோ கைடன்ஸ் வேணும். ஏதாவது அட்வைஸ் தேவைப்படுது அப்படின்னா, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. டெலகிராம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுங்க. வீக்லி ஆமா அட்டெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கான எமோஷனல் சப்போர்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டிசியூல இருந்து கண்டிப்பா அட்மின்ஸ் வந்து குடுப்பாங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ஒரு கிளாரிட்டி குடுத்துருக்கும்னு நம்புறேன். ஜஸ்ட் ஒரு சம்மரி மட்டும் குடுத்துடுறேன். வார் முடிஞ்சிருச்சு. பட் நமக்கு வந்து ஃபெட் ரேட் கட் அண்ட் தென் பிடி இன்ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா வேணும். இடிஎஃப் இன்ஃப்ளோ வேணும். அதுக்கான டேட்டா வந்து நான் கண்டிப்பா டெலகிராம்ல வந்து அப்டேட் பண்ணுவேன். ஸோ நீங்க டெலகிராம் வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா, உங்களுக்கு நிச்சயமா ஒரு ஐடியா கிடைக்கும். ஐ ஹோப் இந்த வீடியோ புடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். டவுட்ஸ் இருந்தா கீழ கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. அடுத்த வீடியோல வந்து பார்ப்போம்.